அனுர அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து அதிரடியாக முன்னாள் ஜனாதிபதிகள் முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக வழக்குகளை தொடர்ந்து வரும் நிலையில் ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்த 3 உறுப்பினர்கள் குறித்த வழக்குகள் கடந்த வாரம் நீதிமன்றத்தில் தனித்தனியாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது குறிப்பிட வேண்டியது. இந்த நிலையில் இலங்கையில் கடந்த 17ஆம் திகதி முக்கிய பேசுபொருளாக இருந்த மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்சவின் கைது நடவடிக்கையின் பின்னணி குறித்து சற்று முன் முக்கிய விடயம் ஒன்று அம்பலமாகியுள்ளது. ஜோசித ராஜபக்ச காப்போத்த உயர்தரத்தில் அறிவியல் பாடங்களை கற்காமலேயே கடற்படையில் சேர்ந்துள்ளார் என்றும் ஜோசித ராஜபக்சவுக்கு தேவையான கல்வி தகைமைகள் இல்லாத காரணத்தால் அமைச்சரவை தீர்மானம் ஒன்றின் மூலம் கல்வி தகைமைகளில் திருத்தங்களை செய்து அவர் கடற்படையில் இணைத்துக் கொள்ளப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. நல்லாட்சி அரசாங்க காலப்பகுதியான 2016ஆம் ஆண்டு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் இது குறித்து முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டுள்ளதோடு குறித்த முறைப்பாட்டில் ஜோசித ராஜபக்சவின் கடற்படை நுழைவு சட்டவிரோதமானது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு ஜோசித ராஜபக்ச அழைக்கப்பட்டிருந்தார். இது தொடர்பில் விசாரணைகளை நடத்திய லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு ஜோசிதவை அதிரடியாக கைது செய்துள்ளது. பின்னர் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிட வேண்டியது. இந்த நிலையில் கோட்டபாய ராஜபக்ச அடுத்து முக்கிய சம்பவமாக பார்க்கப்படுகின்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணையில் தன்னை கைது செய்ய வேண்டாம் என்று உத்தரவு பிறப்பிக்க கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தாக்கல் செய்த ரிட்மனு மீதான மேலதிக பரிசீலனையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒத்திவைத்தது. இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர்சி ஹேரத் பிரதிவாதிகளிடமிருந்து இன்னுமே பதில் எதுவும் பெறாத காரணத்தால் எந்த ஒரு முடிவையும் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்க இயலவில்லை என்று கூறியுள்ளார். அந்த அடிப்படையில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் மனு மீதான மேலதிக பரிசீலனையை ஜூன் 24 வரை ஒத்திவைத்ததோடு இந்த மனு ஆரம்பத்தில் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களான ரோஹந்த அபேசூரிய மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய அமர்வின் முன்பாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஆனாலும் நீதியரசர் பெர்னாண்டோ தனிப்பட்ட காரணங்களை சொல்லி வழக்கை விசாரிப்பதிலிருந்து விலகிக் கொண்டதை அடுத்து நீதியரசர் சரத் திசாநாயக்க குறித்த அமர்வில் சேர்க்கப்பட்டார். கோட்டபாயவுக்காக முன்னிலையான சட்டத்தரணி ரோமேஷ் டி சில்வா கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தால் தன்னுடைய கட்சிக்காரருக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டிருந்த போதிலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக நடத்தப்பட்ட எந்த ஒரு விசாரணையின் போதும் கோட்டபாய ராஜபக்சவின் பெயர் குறிப்பிடப்படவில்லை என்று நீதிமன்றத்தில் கூறியிருந்தார். லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச மற்றும் மேலும் 2 பேர் மீது கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் ஊழல் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ததோடு குற்றம் சாட்டப்பட்ட மற்ற 2 பேர் செபாலிகா ஜமன்குமாரி மற்றும் கீர்த்தி கொட்டாகம என்று அடையாளம் காணப்பட்டனர். அறகலைய காலத்தில் நடந்த வன்முறையில் சேதமடைந்த இலங்கை மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான சொத்துக்காக 8.8 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான இழப்பீட்டை சட்டவிரோதமாக வாங்கியதாக இந்த 3 பேர் மீதும் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்ட 3 பேர் மீதும் 10 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கு குறித்து 30 சாட்சிகளையும் 35 நீதிமன்ற ஆவணங்களையும் அரசு தரப்பு பட்டியலிட்டுள்ளதும் குறிப்பிட வேண்டியது. இவ்வாறாக ராஜபக்ச குடும்பமே ஊழல் வழக்குகளிலும் மேலும் பல சம்பவங்களிலும் சிக்கி வருவதும் அவர்களுக்கு பெரும் தலைவலியாக மாறியுள்ளதோடு இவ்வாறான சம்பவங்களிலிருந்து தப்பிக்க நடப்பு அரசாங்கத்தை ராஜபக்சக்கள் தொடர்ச்சியாக குறை கூறி வருவதும் குறிப்பிட வேண்டியது. நாங்கள் ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எமது நாட்டில் மனிதவியல் துறை உளவியல் ஆலோசனை போன்றவற்றுக்கு போதிய அளவு நிபுணத்துவம் இல்லை. மனித புதைக்குழியில் ஆய்வு செய்வதற்குரிய சரியான தொல்லியல் நிபுணர்களும் போதிய அளவில் இல்லை என்று நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார யாழ்ப்பாணத்தில் தெரிவித்துள்ளார். நீதி அமைச்சர் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களுக்கு இடையிலான சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற போது கருத்து கூறிய நேரமே நீதி அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கலந்துரையாடலில் கலந்து கொண்ட யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட பீடாதிபதி சுரேந்திரகுமார் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு நடவடிக்கைகளில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடம் சேர்ந்து செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளதோடு இப்பொழுது செம்மணி மனித புதைக்குழியில் அகழ்ந்து எடுக்கப்படும் 80 தொகுதிகள் மருத்துவ பீடத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. அவற்றை அடையாளம் காணும் நோக்கில் ஒரு மனிதவியல் ஆய்வகத்தையும் மரபணு ஆய்வகத்தையும் உருவாக்க முயற்சி செய்து வருகின்றோம் என்றும் தெரிவித்துள்ளார். நீதி அமைச்சரும் காணாமல் போனோருக்கான அலுவலகமும் எங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய முன்வர வேண்டும். காரணம் போதுமான வசதிகள் இல்லாமல் இத்தனை தரவுகளை பராமரிப்பதும் பகுப்பாய்வு செய்வதும் சரியான முறையில் வகைப்படுத்துவதும் அடையாளம் காண்பதற்கான உதவிகளை வழங்குவதும் மிகவும் கடினமாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதற்கு பதில் வழங்கிய நீதியமைச்சர் சட்டத்தரணி ஹர்சன நாணயக்கார நாங்கள் ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். எமது நாட்டில் மனிதவியல் துறை உளவியல் ஆலோசனை ஆகியவற்றில் போதிய நிபுணத்துவம் இல்லை. காணாமல் போனோருக்கான அலுவலகம் மற்றும் இழப்பீட்டு அலுவலகமும் சேர்ந்து மரபணு பரிசோதனைகளை மேற்கொள்வதற்குரிய ஆய்வு கூடங்களை நிறுவுவதற்கும் அதனை மேம்படுத்துவதற்குரிய செயல் திட்டங்களுக்கான முன்மொழிவுகளை செய்து வருகின்றோம். இங்கு இருக்கக்கூடிய பரிசோதனை கூடங்களையும் மேம்படுத்த வேண்டும். அரசு
அரசாங்க பகுப்பாய்வு ஆய்வு கூடங்களினுடைய வளங்களை மேம்படுத்த வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகளை கட்டாயமாக எடுக்க வேண்டும். எதிர்கால திட்டமிடல்களின் போது யாழ் பல்கலைக்கழகத்தோடு நாங்கள் இணைந்து மேம்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்றும் கூறியுள்ளார். கொழும்பு கண்டி பிரதான வீதியின் கேகாலை வரகோடா பகுதியில் 6 வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி நடந்த பெரிய விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்ததோடு பலர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இன்று நண்பகல் சுமார் 12:30 மணியளவில் இந்த திடீர் விபத்து இடம்பெற்றுள்ளதோடு விபத்தில் காயமடைந்த 10 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு தனியார் பேருந்து மற்றொரு வாகனத்தை முந்தி செல்ல பார்த்த நேரம் வீதியின் பின்புறத்தில் நிறுத்தப்பட்டிருந்த 2 சாரதி பயிற்சி வாகனங்கள் 2 முச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றோடு மோதியே இந்த விபத்து சம்பவித்துள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்க தகுதியில்லாதவர் என்று உடனடியாக உத்தரவிட கோரி தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நிர்வாக செயலாளர் ரேணுக பெரேராவினால் குறித்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதோடு இந்த மேன்முறையீட்டு மனுவை பரிசீலித்த பின்னரே உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் ஆனந்த விஜயபால ஜனாதிபதியின் பணிக்குழாம் பிரதிநிதியாக வேலை செய்து வருவதாகவும் ஆகவே அரசியல் அமைப்பின் பிரகாரம் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிப்பதற்கு தகுதி இல்லாதவர் என்று தீர்ப்பளிக்குமாறு இந்த மேன்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிட வேண்டியது. மகர சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதியொருவரின் ஆசன வாயிலில் ஒளித்து வைத்திருந்த 19 கிராம் 600 மில்லிகிராம் நிறையுள்ள ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதோடு சிறைச்சாலை அதிகாரிகளால் அதிரடியாக இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சிறைச்சாலை அதிகாரிகள் கொடுத்த தகவலினை அடுத்து ராகம போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து இந்த கைதியிடம் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்ததோடு இதனை அடுத்து சிறைச்சாலை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் பிரபலமான உணவகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளை திருடி சென்றவர் அதிரடியாக குறிப்பிட்ட மணத்தியாளங்களுக்குள் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த திருடன் 6,77,000 ரூபாய் மோட்டார் சைக்கிளை திருடியுள்ளதாகவும் நேற்று முன்தினம் பிற்பகல் 1 மணிக்கு திருடி சென்ற திருடன் ஒருவரை சிசிடிவி கேமரா ஊடாக கண்காணித்து 5 மணத்தியாளத்தில் கைது செய்துள்ளதாக மட்டக்களப்பு தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த உணவகத்தில் வேலை செய்யும் முகாமையாளர் கடந்த 1 மாதத்துக்கு முன் புதிதாக வாங்கிய மோட்டார் சைக்கிளை சம்பவ தினமான நேற்று உணவகத்தின் முன்னே உள்ள வாகன திரைப்படத்தில் நிறுத்திவிட்டு கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது மதிய வேளையில் மோட்டார் சைக்கிளை பார்த்தபோது திருட்டு போயுள்ளதை அடுத்து சம்பவம் குறித்து போலீசாருக்கு தெரியப்படுத்தியுள்ளார். மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலைய பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி கஜநாயக்க தலைமையில் போலீஸ் ராஜெண்ட் இல்லகமே ரகுமான் விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில் உணவகத்தில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ள திருடனை அடையாளம் கண்டு கொண்ட போலீசார் இந்த திருடனை மாலை 6 மணியளவில் கைது செய்ததோடு திருடப்பட்ட மோட்டார் சைக்கிளையும் மீட்டுள்ளனர். இந்த திருடன் நகரில் சைக்கிள்களை திருடி வந்துள்ளதோடு ஏற்கனவே பல குற்றங்களில் ஈடுபட்டுள்ளதும் இப்பொழுது அம்பலமாகியுள்ளது. தமது தொழிலை முன்னெடுத்து செல்வதற்கான முறையான வேலை திட்டமோ சிறந்த தீர்மானமோ இதுவரை அறிவிக்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடல் தொழிலாளர்கள் குழு ஒன்று ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக இன்று போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளது. அதே இடத்தில் இன்றும் நாளையும் தொடர்ந்தும் தங்கியிருந்து சத்தியாகிரகத்தில் ஈடுபட உள்ளதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளதோடு எதிர்வரும் புதன்கிழமைக்குள் திருப்திகரமான தீர்வு நமக்கு கிடைக்காவிட்டால் நாட்டின் ஏனைய பகுதிகளில் இருந்தும் 2000க்கும் அதிகமான கடல் தொழிலாளர்களை இந்த போராட்டத்திற்கு அழைக்கப் போவதாகவும் அகில இலங்கை கடல் தொழிலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஹொரணை இலிம்பாவிலில் ஒரு குழந்தைகள் பாடசாலையில் மாணவர்களிடமிருந்து தொடர்ச்சியாக தங்க நகைகளை களவு எடுத்து வந்த குற்றச்சாட்டில் பெண் ஊழியர் ஒருவர் இப்பொழுது வசமாக கைது செய்யப்பட்டுள்ளார். நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட இந்த பெண்ணை ஹொரணை தலைமை நீதிபதி லக்மினி விதானகமகே இந்த மாதம் 30ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளதோடு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள இந்த பெண் கிரிகலாவை சேர்ந்த 54 வயதானவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலையில் இருந்து வீடு திரும்பிய தங்கள் குழந்தைகளின் கழுத்தில் கட்டப்பட்டிருந்த தங்க நகைகள் காணாமல் போயுள்ளதாக 5 பெற்றோர்கள் ஹொரணை போலீசாரிடம் முறைப்பாடு அளித்துள்ளதை அடுத்து உடனடியாக களத்தில் இறங்கிய அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட பாடசாலை வளாகத்தில் ஒரு சிறப்பு தேடுதல் வேட்டையை ஆரம்பித்தனர். அந்த நேரம் சந்தேகத்திற்குரிய இந்த பெண் ஊழியர் தங்கியிருந்த பாதுகாப்பு அறை சோதிக்கப்பட்டதோடு அவர் பயன்படுத்திய ஒரு கூடையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த காணாமல் போன 2 நகைகளை கண்டுபிடித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட நீண்ட விசாரணையில் அவர் அவ்வப்போது குழந்தைகளின் கழுத்திலிருந்து குறித்த நகைகளை கலற்றியதாக ஒப்புக்கொண்டுள்ளார். இலங்கையில் 1069 டெங்கு நோயாளிகள் கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பதில் பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்ணங்கர தெரிவித்துள்ளார். இந்த தொற்றுகளோடு இந்த வருடத்தினால் டெங்கு தொற்றினால் பதிவான மொத்த நோயாளர்களது எண்ணிக்கை 41,179 உயர்ந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நேற்றைய நிலவரத்தின்படி இந்த ஆண்டில் டெங்கு நோய் தொடர்பாக 28 இறப்புகள் பதிவாகியுள்ளதாகவும் வைத்தியர் கபில கண்ணங்கர மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். தொற்று நோய் பரவல் இல்லாத காலங்களில் தினசரி நோயாளிகளின் எண்ணிக்கை சராசரியாக 150 முதல் 200 வரை இருக்கும் நிலையில் தற்போதைய பரவல் நிலை காரணமாக இந்த எண்ணிக்கை 600 முதல் 650 வரை உயர்ந்துள்ளதாகவும் இந்த எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார்.